வணக்கம். இந்தியன் செய்தி கண்ணோட்டத்தில் 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளைவான் கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட 2 முன்னாள் இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் நேற்றைய தினம், அதாவது ஜூலை 31ஆம் தேதி நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விடயமும், அமெரிக்கா இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தீர்வை வரையினை 20% குறைத்துள்ளது. இந்த 2 விடயங்களை பற்றியும் தான் இந்தியன் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இந்த செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்வோம், வாருங்கள். 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளை வேன் கடத்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 முன்னாள் இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் நேற்றைய தினம், அதாவது ஜூலை 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் இந்த வழக்கு கொழும்பு மேலதிக மேஜிஸ்ட்ரேட் பசன் அமரசேன முன்னிலையில் தான் விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த 2 இராணுவ புலனாய்வு வீரர்களும் ஒரு ஊடகவியலாளரையும் ஒரு ராஜதந்திர சேவையில் இருக்கின்ற ஒருவரையும் கடத்தி சென்று தாக்கியதாக இவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. இவர்கள் மீது பீனல் கோட், அதாவது குற்றவியல் சட்டக்கோவை செக்ஷன் 314க்கும் மற்றும் 32க்கும் கீழே இவர்கள் மீது குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணைகள் 2023ஆம் ஆண்டு ஆரம்பமாகியிருந்தது. இந்த தொடர்பான வழக்கு 2017ஆம் ஆண்டு தான் பதிவு செய்யப்பட்டது. விசாரணைகளும் நடத்தப்பட்டது. ஆனால் நீதிமன்ற விசாரணைகள் 2023ஆம் ஆண்டில் தான் ஆரம்பமாகி இருந்தது. நீதிமன்ற விசாரணைகளின் போது சந்தேக நபர்கள் அடையாள அனுபவிப்பின் போது அவர்கள் இனங்காணப்படவில்லை. அடுத்ததாக பெற்ற வேளையில் குறித்த 2 இராணுவ புலனாய்வு வீரர்களும் குற்றம் நடைபெற்ற இடத்திலே இருக்கவில்லை என்றும் அவர்கள் வேறொரு இடத்திலே இருந்ததாகவும் இவர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இந்த 2 காரணங்களையும் வைத்து அவர்கள் ஒரு மோஷன் ஒன்றை நீதிமன்றத்தில் ஃபைல் செய்து அவர்களை குற்றமற்றவராக கருதி விடுதலை செய்யும்படி வேண்டியிருந்தனர். இந்த வழக்கைத்தான் நேற்று விசாரணைக்கு வந்தது. நீதிமன்றத்தில் வழங்கிய சாட்சியங்கள் சந்தேக நபர்களுக்கு எதிராக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க தவறியுள்ளமையால் 2 சந்தேக நபர்களையும் எந்தவிதமான நிபந்தனைகளுமின்றி விடுதலை செய்வதாக நேற்று நீதிமன்றம் அறிவித்து அவர்கள் இருவரையும் விடுதலை செய்தது. அடுத்ததாக நாங்கள் ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒன்றை சைன் பண்ணியிருக்கிறார். இது என்னென்னு சொன்னால், உலக நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தீர்வை வரியினை நிர்ணயிப்பதில் ஏப்ரல் மாதம் ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தால் அது மிகவும் அதிகமான தீர்வை வரிகளை கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இலங்கையும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தது தங்களுடைய தீர்வை வரிகளை குறைக்கும் முகமாக. அதற்கமைய நேற்று ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சைன் பண்ணி வெளியிட்டிருந்தார். அதில் இலங்கைக்கான தீர்வை வரி 20% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி அன்றுதான் இந்த அமெரிக்க ஜனாதிபதியால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்
ஏப்ரலில் வந்து இந்த தீர்வை வரி வந்து இலங்கைக்கான தீர்வை வரி இறக்குமதி தீர்வை வரியை அமெரிக்கா 44% அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி ட்ரம்புக்கு எழுதிய கடிதத்தில் எங்களுடைய நாட்டுக்கான இறக்குமதி தீர்வை குறைக்கும்படி வேண்டியிருந்தால் அதற்கு அமைய ஜூலை தொடக்க காலப்பகுதியில் அமெரிக்கா வந்து இலங்கைக்கான இறக்குமதி தீர்வை வரியை 44%இலிருந்து 30% குறைக்கப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்தும் ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியமித்து அந்த குழுவை அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மேலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த தீர்வை வரியினை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி பணித்திருந்தார். அதற்கு அமைய இந்த குழு வந்து அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் ஒரு முன்னேற்றகரமான ஒரு கட்டமாகத்தான் நேற்றைய வரி குறைப்பு 20% 44 ஏப்ரல் மாதத்திலே 44% அறிவிக்கப்பட்ட இறக்குமதி தீர்வை நேற்று 20% இலங்கைக்கு குறைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அமெரிக்காவுக்கு இலங்கை வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருக்கும். 30% இருந்திருந்தால் இது ஏற்றுமதி தொடர்பான சில பிரச்சனைகளை இலங்கைக்கு ஆடை ஏற்றுமதி தேயிலை ஏற்றுமதி தொடர்பான பிரச்சனைகள் இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கும். அமெரிக்கா வந்து தன்னிடம் கொள்வனவுகளை அதிகமாக செய்கின்ற ஆனால் விற்பனைகளை குறைவாக செய்யும் நாடுகளுக்கு ஆக குறைந்ததாக 10% இறக்குமதி தீர்வையாக அறவிடுவதாகவும் விற்பனைகளை அதிகமாகவும் தனது நாட்டுக்கு விற்பனைகளை அதிகமாகவும் தன்னிடமிருந்து கொள்வனவுகளை குறைவாகவும் செய்கின்ற நாடுகளுக்கு ஆக குறைந்தபட்ச இறக்குமதி தீர்வையாக 15% விதிப்பதாக இப்போது புதிய கொள்கையை அமெரிக்கா கொண்டுள்ளது. அதற்கமைய ஆக குறைந்தது 15%. ஏனென்றால் இலங்கை வந்து அமெரிக்காவுக்கு அதிகளவு ஏற்றுமதிகளை செய்கின்றது. அமெரிக்காவில் இருந்து குறைந்த அளவான அமெரிக்காவுடைய கொள்வனவுகளை செய்கின்றது, இறக்குமதிகளை செய்கின்றது. அதனால் இலங்கைக்கு ஆக குறைந்தது இறக்குமதி தீர்வையாக 15% தான் குறைக்கலாம். அதற்கு மேல் குறைக்க முடியாத இந்த அமெரிக்காவின் கொள்கைக்கமைய. ஆனால் அமெரிக்கா இப்போது 20% குறைத்துள்ளது. இது இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு நற்செய்தியாக கருதப்படுகின்றது. இதை தவிர இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. என்னவென்று சொன்னால், எக்ஸ்பிரஸ் வேயில் அதிவேக நெடுஞ்சாலையிலே பயணம் செய்யும் வாகனங்கள் இருப்பவர்கள் வந்து பின்வரிசையில் இருப்பவர்களும் வாகன பட்டியை அணிய வேண்டும் என்ற ஒரு லோவை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது அடுத்த மாதத்திலிருந்து இந்த மாதத்திலிருந்து அமல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்படுகின்றது. என்னென்னு சொன்னால், அதிவேக நெடுஞ்சாலையில் நடக்கின்ற விபத்துக்கள் அதிகமாக இருப்பதனால் அதை அந்த விபத்துக்கள் மூலம் ஏற்படும் மரணங்கள் மற்றது மக்களுக்கு ஏற்பட்ட காயங்களை குறைப்பதன் நோக்கமாக கொண்டு இந்த சட்டம் இன்று முதல் அவளுக்கு வருகின்றது. அடுத்ததாக செம்மணியிலே நடைபெறுகின்ற அகழ்வுகளின்படி நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 103 எலும்புக்கூடுகள் முழுமையான எலும்புக்கூடுகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.